இது ஈரானுடைய பாதிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பாதிப்பு. ஆகவே தான் சவுதி அரேபியா நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், ஈரானை கை வைக்காதீர்கள், வைத்தால் நாங்கள் எங்களுடைய இடத்தை, எங்களுடைய தளத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய தளம். எங்களுடைய தளத்திலிருந்து நீங்கள் எங்களுடைய சகோதரர்களை தாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அனைத்து நாடுகளும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஆனால் சுவிட்சர்லாந்தில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கை குறித்து நேற்று சேனல் 4 இஸ்ரேல் டைம்ஸ் தனது நாளிதழில் சுட்டிக்காட்டுகிறது. இந்த போருக்கான ஆல் ப்ரிப்பரேஷன் ஹேட் பீன் டன், சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த போரை முன்னெடுப்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்தே தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். 2 மட்டமான அஃபிஷியல் பியூரோக்ராட்ஸ், ரெசிப்ரோக்கல், அதாவது பைலேட்ரல், அவர்கள் இணைந்து அவர்களுக்குள் இந்த போரை எப்படி நடத்தலாம் என்பதை இஸ்ரேல் ஜமீர் உட்பட ஐடிஎஃப் வீரர்களும் அமெரிக்க வீரர்களும் இணைவதாகவும் நியூயார்க் டைம்ஸ் அல்லாமல் நேற்றைக்கு செய்தியிலே நமக்கு ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா சொல்கிற காரணம்,